வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மற்றும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். தீட்டா அலையிலும் ஆல்ஃபா அலையிலும் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகி கொண்டோமேயானால் மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பவனாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது. உதாரணமாக 4 வானொலி நிலையங்கள் 4 விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் ஒளிபரப்புகின்றன. நம் ரேடியோவை எந்த அலைநீளத்தில் வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் இங்கே கேட்கும். மற்றவையெல்லாம் வந்து மோதும், ஆனால் கேட்காது. அதுபோலவே தேவையற்ற அலைக்கழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைப்போம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது. இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும்? நாம் எங்கு போனாலும் நமக்காக மற்றவர் தாமாகவே அந்த அலையிலேயே கட்டுப்பட்டு நம் மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு எண்ணம் தோன்றும். எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும். அப்படி எங்கேயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையினால் நமக்கு கெடுதல் இல்லை. நம்மை திருப்பி விடுவதற்காக இந்த அலைநீளத்தில் தேவையில்லாதவற்றை தள்ளிவிடுகிறது. அதனால் அந்த வேலை நடக்கவில்லை என்று எண்ணி அமைதி அடைந்தால் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் அந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்துவிடும். படிக்கும்போது தவம் செய்யலாமா, இரவில் செய்யலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை, திசையும் வேண்டியதில்லை. அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம். அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை, எந்த காலத்திலேயும் செய்யலாம். இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அறுத்து கொள்ளவும், தெளிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும், சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள்.
மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்து மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. வாழ்க வளமுடன்.